Hello students. So NSO oda preparation oda chemistry day 1. So enna paaka porom appadina some basic concepts of chemistry. So what are the topics appdin solli paakumbodhu we'll be starting with chemistry na enna, matter of classification. So eppadi ella matters classify panna porom, and then how do your matters behave pannudhu. So different states eppadi behave pannum. Then you'll be dealing with the laws of combination. So this is today's first day oda video. So idukkunana basic calculations, laws of combinations, law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion. So in the மூணு laws இது போக டால்டன்ஸோட partial pressure. So இந்த நாலு laws குனான base, then Gay-Lussac lawோட base. So these are the things which we are going to discuss today. சரி, இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் JSO of அல்ல NSO ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த டாப்பிக்கும் தேவைப்படும். ஸோ ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட் எழுதுறவங்களுக்கும் தீஸ் டாபிக்ஸ் ஆர் மேண்டேட்ரி. பட் இந்த அளவுக்கு டெப்த்தாக தேவைப்படுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ டுடே வி வில் பி ஸ்டார்டிங் வித் கெமிஸ்ட்ரி. சரி, டே 1 ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி. சரி, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டடி ஆஃப் மேட்டர். பட் ஃபிசிக்ஸும் ஸ்டடி ஆஃப் மேட்டர் தான். பட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவ், ஸோ உங்களோட மேக்ரோஸ்கோபிக் கண்டிஷன்ஸை வச்சு நம்ம மோஸ்ட்லி ஃபிசிக்ஸை டீல் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்டடி ஆஃப் மேட்டர். இட் இஸ் சிம்பிளி த ஸ்டடி ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ வாட் டைப் ஆஃப் மேட்டர்? ஸோ மேட்டரில் எதெல்லாம் படிக்க போகிறீங்க? ஸோ மெயினாக வந்து திஸ் வில் ஹாவ் டூ திங்ஸ். ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், and then behavior. So in the behavior and characteristics of matter தான் நம்ம வந்து படிக்க போறோம். பட் எப்படி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will be by understanding the behavior of atoms and molecules. ஸோ இப்போ உங்களோட ஒரு ஆட்டம்ஸை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் மேட்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, we will start with matter. ஸோ மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போதே we always know that matter அப்படிங்கிறது it is anything. ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன இருக்கணும்? it should have mass இருக்கணும் and it should occupy space. அப்போ it could be anything, என்னவா வேணாலும் இருக்கலாம்ப்பா. ஸோ anything which has mass, அதுக்கு mass இருக்கு, and it should have volume, it should occupy space. அப்படி இருந்துச்சு அப்படின்னா then we will be calling it as matter அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்போ இந்த மேட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ now இந்த மேட்டரை நான் கிளாஸிஃபை பண்ணும். ஹவு கேன் ஐ கிளாஸிஃபை திஸ் மேட்டர்? ஸோ மேட்டரை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ரெண்டு டைப் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேஸ். ரெண்டு வேஸில் ஒன்று வந்து இட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட், இன்னொன்று இட் இஸ் காம்போசிஷன். ஸோ காம்போசிஷனை பேஸ் பண்ணி, ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது நார்மலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த மேட்டர். ஸோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்க போகுது? ஸோ தட் இஸ் வாட் அட் இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு மாதிரியும் அட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் ஸோ யூ வில் ஹாவ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி மூணு ஸ்டேட். இதே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது you are going to have extreme. இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று ஹாட், எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாட் அப்படிங்கும்போது இட் இஸ் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் இதே எக்ஸ்ட்ரீம் கோல்டு அப்படிங்கும்போது இட் இஸ் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அல்லது குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் தான் ஒரு மேட்டரை வந்து டீல் பண்ணியிருப்போம். பட் பிளாஸ்மா அப்படிங்கிறது நார்மலாக நம்ம ஃபயர், இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாஸ்மா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக கேஸ் ஸ்டவ்ஸில் வரக்கூடிய ஃபயர் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ தோஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹாட். ஸோ இந்த இடத்துல மியூச்சுவல் ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி
பிளாஸ்மா அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, பட் நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் NSO ஃபிசிக்ஸை NSO கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் பியாண்ட் யுவர் ஸ்கோப். ஸோ ரைட் நவ் இட் இஸ் பியாண்ட் யுவர் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வி ஆர் மெயின்லி கோயிங் டு டீல் வித் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சரி, காம்போசிஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இஃப் அ மேட்டர் எதால் எப்படி உருவாயிருக்கு, ஸோ பை தி நேச்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி we will be classifying. சரி, அதை டீட்டெயிலாக மறுபடியும் பார்ப்போம். ஸோ we will start with classification based on physical states. Physical statesல we have set solid, liquid and gas அப்படின்னு சொல்லி மூணா பார்த்துருந்தோம். ஸோ we will be starting with solid. சரி, இந்த solid அப்படின்னு எடுத்துக்கும் போது we know that they are closely packed. So first condition, closely packed. அப்போது இதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are tightly packed இருக்கும். அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் they will have less intermolecular space. ஸோ இன்ட்ராட்டாமிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கன்சிடர் பண்ணுறது எல்லா ஆட்டமுமே இட் இஸ் ஸ்பெரிக்கல் பால்ஸாக கன்சிடர் பண்ணுறதுனால we are saying that ஸோ இந்த பேக்கிங் அப்படிங்கிறது நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதான் வச்சுருப்போம். சரி, they are closely packed and strong force of attraction. Strong force of attraction. So எதுக்குன்னா interatomic force. So they have strong interatomic force of attraction. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are rigid. ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது they always sustains. அந்த ஃபோர்ஸை வந்து withstand பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் they are incompressible. உங்களால் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா யூ கேனாட் ஏபிள் டு கம்ப்ரஸ் இட். ஸோ அதனோட வால்யூமை உங்களால் டிக்ரீஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் they have definite shape. ஸோ ஷேப்பும் இருக்கும், அட் த சேம் டைம் சைஸ். they have definite shape அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் they have definite volume. சரி, ஷேப் இருந்துச்சு அப்படின்னா they cannot flow. ஸோ கண்டிப்பாக வந்து they cannot flow அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்னும் வெளியிலேருந்து நான் ஒரு எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போது ஒரு எனர்ஜி கொடுத்து தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சாலிட்ஸை வந்து மூவ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த சாலிட்ஸை ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆல்ரெடி the solids, now we are going to classify this into crystalline solid. Another one is amorphous. சரி, crystalline solids அப்படிங்கிறது they have definite geometry இருக்கும். ஸோ the definite geometry அப்படிங்கும்போது they are in lattice. ஸோ 3 dimensionல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will have பார்க்கறதுக்கு எல்லா மாலிக்யூல்ஸுமே ஒரே மாதிரி அலைன் ஆகிருக்கும். they have definite geometry அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், these are definite geometry இருக்கிறதுனால they have sharp melting and boiling point. ஸோ ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது உங்களோட கண்டிஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ தோஸ் ஆர் அனிசோட்ரோபிக் இன் நேச்சர். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அமார்ஃபஸ் அப்படிங்கிறது they have. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா you can have all salt crystals. நம்ம வச்சிருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் யுவர் சால்ட்ஸ், அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து those comes into your crystalline solids. சரி, amorphous அப்படிங்கும்போது there is no definite geometry இருக்காது. ஸோ அப்போ மாலிக்யூல்ஸ் ஆர் atoms are randomly scattered but ஆனால் closely packed அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ these are closely packed but random. So they are arranged in random-ஆ உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ they are closely packed but they are arranged in random fashion. சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have first என்ன ஆகும், ஒரு சாலிட் எடுத்து ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஆகும், then it turns to melt. Example, you can have plastics. So they soften ஃபஸ்ட்டு சாஃப்டன் ஆகும், அதுக்கப்புறம் தான் மெல்ட் ஆகும். அப்போ no definite melting point and boiling point இருக்காது. they have isotropic property. இதனோட most of your physical properties will be same in all directions. So that is why isotropic.
இதுக்கு எக்ஸாம்பிள் யூ கேன் ஹாவ் பிளாஸ்டிக், glass. ஸோ இது எல்லாமே வந்து we used to call it as amorphous and crystalline solids அப்படின்னு சொல்லி. இது போக இன்னொரு சில கேட்டகரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் வந்து சின்ன சின்ன பிளாக்ஸ், தோஸ் ஆர் பாலிகிறிஸ்டலைன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். polycrystalline solids. ஸோ இந்த polycrystalline solids அப்படிங்கிறது என்ன அப்படின்னா they have entire block. இந்த பிளாக்ல சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக உடச்சி வச்சுருப்போம். these segments will be crystalline, but it is not necessary that all other blocks எல்லாமே வந்து crystalline-ஆக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. So each individual units will be in a form of crystalline. So these are polycrystalline solids அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது liquids. ஸோ liquids பொறுத்த வரைக்கும் they have weak intermolecular force, they are closely packed. இதுவும் வந்து closely packed and weak intermolecular force. Intermolecular force. They have weak intermolecular force இருக்கும் and they have definite volume. அப்போ definite volume இருந்துச்சு அப்படின்னா you cannot able to compress it. அப்போ it is incompressible. And they takes the shape of the container. அப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா they can flow. So that is why it is called as fluids. So they can flow ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியில். சப்போஸ் இப்போ நான் ஒரு ஃப்ளோரில் ஃபில் பண்ணுறேன், இல்லை ஒரு பவுலில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா தென் தே செட்டில் டவுன், ஒரே காமன் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். தட்ஸ் வை தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேஸஸ். ஸோ கேஸஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் லூஸ்லி பேக்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தே ஆர் லூஸ்லி பேக்ட். ஸோ எவ்வளவு வால்யூம் கண்டெய்னர் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அந்த என்டையர் கண்டெய்னருமே ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். தே டேக்ஸ் தி வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர். தே டேக்ஸ் த வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர். ஸோ அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தே ஆர் கம்ப்ரெசிபிள். கேஸை பொறுத்த வரைக்கும் we know that it is they are loosely packed. they are அதனோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் கேன் எக்ஸ்பேண்ட் டில் தி கண்டெய்னர். நம்ம எவ்வளோ பெரிய கண்டெய்னர் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அதனோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் அப்போது இப்படி இருக்குது அப்படிங்கும்போது தட் கேன் பி கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கேஸை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ரெஷர், அதிகமான ப்ரெஷர் கொடுத்து இல்லை டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறீங்க, அப்போ அந்த ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரெடியூஸ். உங்களால் வந்து ப்ரெஷரை கேஸை வந்து லிக்விட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் தி கேன் ஃப்ளோ. ஸோ இதுவுமே வந்து தி கேன் ஃப்ளோ அண்ட் தே ஹாவ் ஹை கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். தீஸ் மாலிகுல்ஸ் வில் ஹேவ் வெரி ஹை கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த ஸ்டேஜஸில் வந்து தீஸ் ஆர் தி ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ். ஓகே, அடுத்த கிளாசிஃபிகேஷன் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to classify the matter based on the composition. ஸோ அப்போது matter it is based on composition. ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் திங் it is pure substance. Another one is mixtures. So chemistry பொறுத்த வரைக்கும் there is nothing called mixtures. In case of hygiene we will be calling it as impure substance அப்படின்னு சொல்லலாம். பட் chemistry பொறுத்த வரைக்கும் we have mixtures, pure substance and mixtures அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இந்த pure substance again ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். One thing it is element, another one would be compounds. Okay, in case of element மறுபடியும் நம்ம இந்த எலிமெண்ட்டை கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எலிமெண்ட்ஸ், அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் எலிமெண்ட்ஸ். மாலிகுலர் எலிமெண்ட். சரி, அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது
the entire composition. So matter entire composition, it is made up of only one type of atoms or one type of molecules. ஒரே ஒரு type of atom இல்ல ஒரே ஒரு type of molecules மட்டும் வச்சு நம்ம entire matter இருந்துச்சு அப்படின்னா then it is called as pure substance. அப்போ இதில் ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பீங்க. ஒன் இஸ் எலிமெண்ட், another one is compound. ஸோ இந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது it is only one type of atom. ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா then it is called element. அப்போ அந்த எலிமெண்ட்டில் ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க. ஒன் இஸ் அட்டாமிக். அப்போ என்னன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்பிளிட் அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆட்டமும் தனித்தனியாக இண்டிபெண்டாக எக்ஸிஸ்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா. இதுக்கு மோஸ்ட் காமனாக எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டல்ஸ் அண்ட் inert gases or noble gases. So noble gases இது எல்லாமே வந்து atomic elements. But whereas molecular elements எடுத்துக்கும் போது all non-metals except noble gases. So எல்லா non-metals, example hydrogen, oxygen, nitrogen, sulfur, phosphorus, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they exist as multi atoms. So group of single atom but ஒரு cluster தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ these are called as molecular elements அப்படின்னு சொல்லுவோம். சரி, compounds. அப்போ இந்த compounds two or more atoms, atoms of different element combined to form a stable compound. So இது எல்லாமே சேர்ந்து ஒரு stable compound ஃபார்ம் ஆகுது அப்படின்னா then it is called as compound. So இந்த compounds we will be classifying into three types. So one is ionic, another one is covalent, இன்னொன்று coordination covalent அல்லது coordination compounds. Coordination compounds. So ionic compounds are also called as electrovalent compounds. Covalent compounds molecular compounds அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து coordination compounds அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். இதுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட் இஸ் coordination bond, diative bond அப்படின்னு சொல்லி டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக எங்கே பார்ப்போம் அப்படின்னா we will see in the chemical bonding chapterல again மறுபடியும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ionic bond அப்படிங்கிறது the bond between எப்படி bond ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு நான் மெட்டலுக்கும் ஒரு மெட்டலுக்கும் நடுவில் வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். இட் இஸ் பிட்வீன் a metal and a non-metal. Metal and a non-metal. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் the complete transference. So metal ion will transfer the entire அதில் இருக்கக்கூடிய outer most shell இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே நான் மெட்டலுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும். தட் இஸ் வாட், சப்போஸ் இப்போ சோடியம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா outer most shell இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு outer most shell it will have 7 electrons. அப்போ இந்த 7 எலக்ட்ரான்ஸுக்கு இட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபார்ம் ஆக்டெட் ரூல். ஸோ இதை வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இட் டர்ன்ஸ் இன்டு Na+ அண்ட் Cl-. அப்போது அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தட் ஃபார்ம்ஸ் பிட்வீன் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனால தான் இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன் கேஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் அப்போ இதில் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் திங்ஸ் வித் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இது ரெண்டுமே நான் மெட்டலுக்கும் நடுவில் நடக்கும். திஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் நான் மெட்டல் அண்ட் அ நான் மெட்டல். அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will have ஷேர் பண்ணியிருக்கும். ஹைட்ரஜன் will share 1 electron with same இன்னொரு ஹைட்ரஜன். சரி, இந்த கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் again I will be classifying into two types. One is polar, another one is non-polar. இப்போ போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் I have got hydrogen and chlorine. ஸோ இது ரெண்டுமே வந்து it forms covalent bond தான். பட் chlorine is more electronegative. Electronegative in the sense அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா have more potential to attract the electrons. இந்த ரெண்டு பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் எனக்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி இழுத்து வச்சிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து we used to call it as polar components because of electronegative nature of one element will attract the electron. So electron வந்து attract பண்ணி வச்சிருக்கும். So this is the basic process for your polar covalent compounds. இதே non polar அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so in this case, so in case of non polar components both will have same electronegativity. Suppose if எனக்கு chlorine will have bond with chlorine, oxygen will have bond with oxygen, இல்ல carbon will have bond with 4 different hydrogens கூட ஃபார்ம் பண்ணும்போது இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானோட பொசிஷன் வில் பி எக்ஸாக்டாக மீன் பொசிஷன்லேயே இருக்கும். தட் மீன்ஸ் சென்டர்லேயே இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது தோஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி நான் போலார். அப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல
மியூச்சுவல் ஷேரிங் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கும், குளோரின் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கும். பட் தேர் ஆர் சர்டன் கேசஸ் one atom shares both electrons. ஸோ ரெண்டு எலக்ட்ரான்ஸையுமே ஷேர் போத் எலக்ட்ரான்ஸ், ரெண்டு எலக்ட்ரான்ஸையுமே ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா then it is called as coordination compounds அப்படின்னு சொல்லலாம். ஸோ that is called coordination bond. இதுக்கு எக்ஸாம்பிள் we can have ammonia. ஸோ அமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it has 3 bonds and 2 electrons அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இப்போ ஒரு H plus ions வருது அப்படிங்கும்போது these 2 electrons will be transferred to H plus and forms ammonium ion ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல nitrogen will donate a pair of electrons to form hydrogen bond with hydrogen அப்படிங்கும்போது this is called ammonium ion. இது மட்டும் தான் அப்படி ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டால் ஈவன் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் எடுத்துக்கலாம், குளோரோஃபில் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் விச் ஃபார்ம்ட் பை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் மெட்டல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக we will see it in forthcoming classes-ல பார்ப்போம். ஸோ this is how we will be classifying your pure substance நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ். சரி, ஓகே. மிக்சர்ஸ் அப்படிங்கிறது 2 or more substance, என்கிட்ட வந்து 2 or more substance வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது those are called as mixtures அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மிக்சர்ஸை I will be classifying into 2 types. So one is homogeneous mixture, another one is heterogeneous. Homogeneous mixtures அப்படிங்கிறது composition is uniform. So composition is யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு சுகர் சொல்யூஷன் எடுத்திருக்கீங்க, சுகரை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது த ஸ்வீட்னஸ் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சுகர் வில் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட். அந்த என்டையர் கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கும்போது தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர். சப்போஸ் இப்போ ஒரு மட் வாட்டர், சாண்ட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம், நம்ம ஸ்டிர் பண்ணிவிட்டு ஸோ whenever we lift for some time ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேலே இருக்க தண்ணி தெளிஞ்சிருக்கும், கீழே போக போக வந்து ஆஃப்டர் ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா all your sand particles will get settled down. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து heterogeneous mixtures அப்படின்னு சொல்லலாம். ஸோ this is the basic classification of matter based on composition அப்படின்னு சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டம் அல்லது ஒரு மாலிக்யூல்ஸை நம்ம எப்படியெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ we have different methods to represent. Next is representation of compound. So in case of representation of compounds அப்படின்னு எடுத்துக்கும் போது we have ஒன்று formulas which represent பண்ணுவோம், இன்னொன்று structures. Either you will have formula or structure. சரி, formulas அப்படின்னு எடுத்துக்கும் போது you will have different types of formulas. இதில் first one it is molecular formula. Next is empirical formula. Then 3D formula. So these are only for molecular compounds. இது in case of organic இருந்துச்சுன்னா you will have bond line representation, then structural formula, ஸோ இந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. தீஸ் திங்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் இஃப் வி ஸ்டார்ட் வித் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்னு சொல்லி 3 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கில் நம்ம ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது again I will be having 3 types of structures அப்படின்னு எடுத்துக்கும் போது one is framework model, next is ball and stick model, and then space filling model. ஸோ இந்த மாதிரி வந்து I will be having 3 different sets of structural modeling அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து we will see once if we start with organic concepts படிக்க போகும்போது we will start with this. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது molecular formula and empirical formula. ஸோ molecular formula
So in case of molecular formula அப்படிங்கிறது it is only for அதில் பேர் சொல்கிற மாதிரியே molecules பற்றி அப்படிங்கும்போது these mainly represents covalent compounds represent பண்ணும் and this gives you the actual number of atoms and atoms present in the molecule அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். So that gives you suppose example C6H12O6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this is glucose molecule which contains 6 carbon atom, 12 hydrogen atom and 6 oxygen atom. So இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து this molecular formula அப்படிங்கிறது represent பண்ணும். This gives you the actual number of atoms present in the molecules. சரி, அடுத்தது எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இன் திஸ் கேஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம வச்சிருக்கக்கூடிய மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய ஆல் யுவர் அயானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம வச்சிருக்க whatever the ionic compounds, ஏன்னா அதில் இவ்வளவு சோடியம், சப்போஸ் நான் சோடியம் குளோரைட் NaCl அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐம் கோயிங் டு டேக் அ ஸ்மால் கிறிஸ்டல், ஒரே ஒரு சின்ன கிறிஸ்டல் ஆஃப் சோடியம் குளோரைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ தட் மைட் ஹேவ் மோர் தென் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரைட் அயான்ஸ் இருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐ வில் ஹாவ் நம்பர் ஆஃப் குளோரின் அயான்ஸ் Na, நம்பர் ஆஃப் Na plus will be equal to, so number of Na plus will be equal to number of Cl minus. So that is why அப்போ இந்த empirical formula அப்படிங்கிறது that is the simplest ratio. இது molecular compoundக்கு எழுதுவோம் as well as ionic compoundக்கு எழுதுவோம். But most common நம்ம ionic compounds always we represent in terms of empirical formula தான் represent பண்ணியிருப்பீங்க. So in this case, so empirical formula for glucose அப்போ CH2O. So this is the empirical formula that gives you the actual ratio, simplest ratio of the compound கொடுத்திருக்கு அப்படின்னா that is considered to be your empirical formula அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா percentage composition. Percentage composition அப்படிங்கிறது the amount of weight contributed by an atom in the compound. Suppose இப்போ வந்து we can have calcium carbonate CaCO3. ஏன் CaCO3 அப்படின்னா because I know that the calcium carbonate molecular mass அப்படின்னு எடுத்துக்கும் போது that is 100 அப்படிங்கிறது தெரியும். Because calcium ஓட mass is 40 and carbon it is 12, oxygen it is 16. அப்போ total mass கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sum of individual masses நான் கண்டுபிடிக்கணும். So அப்போ calcium I have got 1 calcium, so that is 1 into 40 which is equal to 40, and carbon I have 1 carbon, 1 into 12 which is also equal to 12. Oxygen I have got 3 oxygen, 1 into 16 which is equal to 48. So the total mass will be 100. Therefore the mass percentage of calcium in, so percentage of calcium in calcium carbonate CaCO3 will be equal to the mass 40 divided by 100 into 100 which is equal to 40%. Suppose if I'm having 100 grams of calcium carbonate, that contains 40 grams of calcium. Similarly, percentage of carbon in calcium carbonate, which is 12 by 100 into 100, which is equal to 12%. Similarly, percentage of oxygen in calcium carbonate, which is equal to 48 by 100 into 100, which is equal to 48%. ஏன் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா since the calculation is much simpler, it is making you to understand easier அப்படின்னு வச்சுக்கலாம். Even if you want, you can take water. So நம்ம சிம்பிளாக இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். Water H2O. For hydrogen it is 1. So அப்போ இதனோட molecular mass 1 into 2 because I have 2 hydrogen plus 1 into 16. The total mass is 18. அப்போ இந்த கேஸில் வந்து I have to find the mass percentage. அப்போ percentage of hydrogen in water H2O will be equal to 2 by 18 into 100, which is equal to 100 by 9, which is approximately 11.1%. In this case, percentage of oxygen in water, which is equal to 16 by 18 into 100, which is nearly equal to 800 by 9%, which is
approximately you will be getting 88.89 percentage. So that will be the percentage of oxygen in water. So அப்போ உங்களோட percentage composition கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா we have இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கெமிக்கல் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we have got 5 laws இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லா. ஸோ in these laws are basic importance அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். laws of chemical reactions அல்லது கெமிஸ்ட்ரியோட பேசிக் லாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ laws of chemical reactions. சரி, இதில் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது இதனோட ஸ்டேட்மெண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. இன் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் சேஞ்ச், ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச்லையோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச்லையோ த மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். அப்போது தேர் ஆர் அதர் டைப் ஆஃப் ரியாக்ஷன் விச் ஆர் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸோ மாஸ் வில் பி கன்வெர்ட் டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் வி வில் டீல் இட் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் பார்த்துப்போம். ஸோ ரைட் நவ் இன் அ physical or chemical change mass of reactant is always equal to mass of product, equal to it is mass of product. So this is what your basic conditions. Now in the இடத்துல suppose if I am going to take A plus B gives you C plus D அப்படின்னா so mass of A and B will be equal to mass of C and D. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து உங்களோட மாசஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஈவன் இஃப் இட் எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம், எண்டோதெர்மிக்காக இருக்கலாம். ஸோ எப்படி பண்ணாலும் மாஸ் சேஞ்சஸ் வர பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Second, law of definite proportion or constant proportion. Definite proportion or constant proportion. அப்போ இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இந்த காம்பவுண்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் வேஸும் இருக்கும், நிறைய வழிகளும் இருக்கும். எக்ஸாம்பிள் லெட் மீ மேக் ஹைட்ரஜன் ஆன் கம்பஷன் வித் ஆக்சிஜன் gives you H2O. ஸோ வாட்டர் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். So this is one process. Illa. So neutralization of acid, H2SO4 plus NaOH gives you H2O plus Na2SO4 அப்படின்னு வச்சுக்கலாம். So in this case also I will be getting water. நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாலும் the mass percentage of pure substance will always remain constant. அதுதான் வந்து உங்களோட லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஒரு காம்பவுண்டை என்ன மெத்தடில் டிசைன் பண்ணாலும் இல்லை என்ன மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் தி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் காம்பவுண்ட்ஸ் மேலே கண்டுபிடிச்சாலும் மாஸ் பர்சன்டேஜ் வில் நாட் சேஞ்ச் ஃபார் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் வாட் யுவர் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் multiple proportion. So in case of இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னா A and B அப்படின்னு சொல்லி ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. they can combine to form 2 or more compounds. ரெண்டுக்கு மேலே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. சப்போஸ் A to B and AB அப்படின்னு சொல்லி எங்கிட்ட 2-3 காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா if the ratio of 1, if mass of 1, A வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். So if it is been constant, if mass of 1 is constant, then the mass ratio of compound formed, இப்போ இது ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ஃபார்ம் ஆகிறதுக்கும் பியோட மாஸ் ரேஷியோ சேஞ்சஸ் வந்திருக்கும். அப்போ அதனோட ரேஷியோஸ் வந்து ஹோல் நம்பர் இருக்கும். that will be in the form of simple whole number. We can have an example for this. Carbon will combine with oxygen to produce, I will get carbon monoxide as well as carbon dioxide. So carbon, அப்போ if I am going to combine this, so mass of 12 grams when it is combined with 16 into 2, that is what, 32 grams, it generates 44 grams of CO2, 44 grams of CO2. In case of
24 grams of, so you have 24 grams of carbon combines with 32 grams of oxygen, then it generates 56 grams of carbon dioxide. அப்போ இந்த இடத்துல வந்து I'm going to take the same ratio. Suppose இதையும் 12 grams ஆகவே டிசைன் பண்ணுவோம். அப்போ 12 grams requires 16 grams and this gives you 28 grams உங்களுக்கு கொடுத்துருக்கும். Now the mass of carbon remains same for these two. அப்போ I'm going to take 12 and 12, but oxygen in first case carbon monoxide produce பண்ணுறதுக்கு 16, carbon dioxide produce பண்ணுறதுக்கு 32. Now this has been taken as constant. அப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா it will be in the form of simple whole numbers. That is what. அப்போ இது ரெண்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா oxygen in carbon dioxide and ratio of oxygen in carbon monoxide and carbon dioxide CO2 will be equal to 1:2. அப்போ this is in simple whole number ratio. ஸோ இதுதான் வந்து உங்களோட law of multiple proportion அப்படின்னு சொல்லுவோம். Next one is Dalton's law of partial pressure. Dalton's law of partial pressure. சரி, in this case என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா have got ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். So we can take a container. So it is being filled with A, B, C, மூணு gases வச்சிருக்கோம். So because of that the container will experience a pressure, total pressure P. சரி, இப்போ இந்த this pressure will be equal to, if I am going to keep all the three gases in same same size இருக்கக்கூடிய 3 different containers வச்சிருக்கேன் அப்படின்னா this is pressure A, this is pressure due to B, this is pressure due to C. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே கண்டெய்னரில் ஃபில் பண்ணும்போது that is the net pressure. அப்போ the pressure, net total pressure will be equal to the sum of individual partial pressures PA plus PB. அப்போ ஒரு மல்டிபிள் கேஸ் ஒரு கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது the total pressure will be equal to the sum of individual partial pressures அப்படிங்கிறது தான் உங்களோட பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். This is what your Dalton's law of partial pressure. Next one is law of combining volumes. Law of combining volumes. So it is also called as Gay-Lussac's law அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். Now இந்த law எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா if the reactant and product both are gaseous, suppose N2 plus 3H2 gives you 2NH3. ஸோ இங்கே முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ஸுக்கு பேர் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது they are volumes if all three இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டண்ட்டும் சரி ப்ராடக்ட்டும் சரி இந்த ரியாக்ஷனில் கேஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து 1 volume of nitrogen combines with 3 volume of hydrogen to produce 2 volumes of. அப்போ this will be always in the simple whole number ratios which are stoichiometric coefficientsக்கு வரக்கூடிய ratios அப்படிங்கிறது தான் உங்களோட Gay-Lussac's law. These are the basic 5 laws. இது போக இன்னும் நிறைய laws இருக்கும். So we will see that ஒரு chapters போக போக நம்ம அந்த laws கவர் பண்ணுவோம். Next we will be in next video we will be covering with your mole concept. After that expression for the concentration, that is what molarity, molality, normality and chemical equivalent. So இந்த மாதிரி இருக்கக்கூடிய terminologies என்ன அப்படிங்கிறது we will see it in detail in next class. Till that, stay tuned for further updates. And always in case of chemistry, for numericals you have to practice your numericals. I will be attaching the worksheet from tomorrow onwards since these are just foundation, so you just have a glance on it. For the study material you can refer the website which I am going to attach in description. Thank you, have a good day, bye bye.